ரா ரா எழுத்துக்கள் பார்க்க போகிறோம். ரானா என்ன? நாவினுடைய நுனி மேல் அன்னத்தில் முதல் பகுதியை தொட்டு வருவதனால அந்த முதல் பகுதியை போய் தொட்டு வருது. இதில் என்னது? ரா வந்து பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இடைநிலத்தினால இடைநில நகரம்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இந்த ரா பாருங்க, நாவினுடைய நுனி, இந்த நுனி ரா மேல் அன்னத்தில் மையப்பகுதியை உரசுவதால் ரா வந்து பிறக்குது. இந்த ரா என்னது? உரசுவதனால பிறக்குதா என்னது? ரகரம். இது வல்லின எழுத்து என்பதனால இதில் என்ன சொல்கிறாங்க? வல்லின ரகரம்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. அது வந்து இடைநில ரகரம், இது வந்து வல்லின ரகரம்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இந்த ஏரினா என்னது? நீரின் நீர்நிலை. இந்த ஏரி இது வந்து கூரையின் இந்த கூரைனா ரை, வீட்டினுடைய கூரை. இந்த ஏரி, இந்த கூரை, இது ஞாபகம் இருக்கும். இந்த ஏரியை பாருங்கள், இந்த ஏரினா மேலே ஏறுறது. இந்த கூரைனா புடவை. இது வந்து புடவை. முடியரசு நல்லா படிப்பாருங்க. நானிலம் படைத்தவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியே மல்லெடுத்து திண்டோல் மறந்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடாக்கி. அதை ஃபஸ்ட்டு ஊராக்குறாரு, நகராக்குறாரு, நாடாக்குறாரு. பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தன் அவன். ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான், அதாவது கடலையும் கடக்கிறான். அதை சூழும் பனிமலையை சுற்றி கொடி புரிந்தான். முக்குளத்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் வந்து எக்களிப்பு மீதோரோ ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் அல்கும். அதாவது இதெல்லாம் வந்து என்ன செய்ய? வணிகம் செய்கிறாங்க. இந்த வணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களம் மீறி வந்தவன் தான். அஞ்சாமை மிக்கவன் தான். ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான். முடியரசு என்ன சொல்ல போகிறாங்க? தமிழன் கற்களும் முட்களும் நிறைந்த ஒரு பெரிய நிலப்பரப்பை திருத்தி வச்சு அதை நகராக்கி ஃபஸ்ட்டு ஊராக்கி நகராக்கி நாடாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை பாருங்கள், பழந்தமிழோட ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான். அச்சம் தரும் வந்து போர்களிலும் எளிதாக வெற்றி கண்டான். பனி சூழ்ந்த இமையிலும் தன் வெற்றியை கொடியை வந்து நாட்டுறான். ஆழ்கடலை மூழ்கி கூட வந்து முத்தெடுக்கிறான். ஏலம் மிளகு இதெல்லாம் வந்து என்னென்னா கப்பல்கள் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்கிறாங்க. கப்பலில் உள்ளகை வளம் வந்தான். இதை எதற்கும் வந்து அஞ்சாதவன் தான். ஏன்னா சான்றோர்கள் அஞ்சு தீமைகளை செய்ய அஞ்சுபவன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? முடியரசன் சொல்கிறாரு. மல்லெடுத்த அப்படின்னா என்னன்னா வலிமை பெற்ற. சமர் போர். நல்கும் அப்படின்னா தரும். கல்லணினா வயல். நல்கும்னா என்னது? தர்றது. மரம்னா வீரம். இதையாவது மரம்னா வீரம். எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி. களம் அப்படின்னா கப்பல். ஆழி அப்படின்னா கடல். களம்னா கப்பல். இது யாவச்சுக்கோங்க. களம்னா என்னது? கப்பல். ஒரு களம்னா என்னது? கப்பல். இது முடியரசன் பாருங்க. முடியரசன் இயற்பெயர் துரைராசு. இயற்பெயர் என்னது? துரைராசு. துரைராசு. இது ஃபுல்லாமே வந்து ஃபீமேல்ஸ். இது பாருங்கள், பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. இதில் பாருங்கள், பூங்கொடி, வீரகாவியம், அந்த வீரம், காவியா, பூங்கொடி, காவியா இப்படி ஆக வச்சுட்டிங்கன்னா இது பூங்கொடிக்கு காவியாவுக்கு வந்து முடி நல்லா இருக்குது, முடி நீட்டமாக இருக்குது அப்படி வச்சுக்கோங்க. அதான் முடியரசன் வந்து வந்துருச்சா. முடியரசன். பூங்கொடினா அந்த பூங்கொடி, அந்த காவியா, அந்த ஃபீமேல்ஸ் பேர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஞாபகம் இருக்கும். பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலிய நூல்களை வந்து எழுதியிருக்காங்க. திராவிட நாட்டின் வானம்பாடின்னு சொல்லி பாராட்ட பெற்றவர். திராவிட நாட்டின் வானம்பாடின்னு சொல்லி யாரை பாராட்டப்பட்டிருக்காங்கன்னா முடியரசன். பாடல் வந்து புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா. இது கீழே பாருங்கள், பாரதியார் ஒரு பாட்டு எழுதிப்பார். வெள்ளி பனிமலை மீது உலாவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறிக்கொள்வோம், சிங்க மரட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்களை பரிசளிப்போம் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்கிறார். போர்க்களத்தில் வெளிப்படக்கூடிய குணம் வீரம். கல்லெடுத்து என்ன சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது? கல் ப்ளஸ் எடுத்து. நானிலம் என்ன சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது? 4 + நிலம். நாடு ப்ளஸ் என்ற என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நாடென்ற. களம் ப்ளஸ் ஏரி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் களம் ஏரி. கடலோடு விளையாடு. இது நல்லா இருக்கும் பாருங்கள். விடிவெள்ளி நம் விளக்கு. விரிக்கடலை தான் நம்ம பள்ளிக்கூடம். அந்த கடல் தான் நமக்கு பள்ளிக்கூடம். அந்த அலை தான் நமக்கு வந்து தோழன்.
மேகம் வந்து குடையாக இருக்குது, அந்த மேகப்பில் என்னதுன்னா குடையாக இருக்குது. மணலை பஞ்சு மெத்த. விண்ணினோட இடி வந்து நம்மளுடைய காணும் கூத்து. அப்போ மணல் தான் என்னதுன்னா நல்லா பஞ்சு பஞ்சுன்னு இருக்குது. அந்த இடி விடிக்கிறதா என்னென்னா அவங்களுக்கு வந்து காணக்கூடிய கூத்து. பாயும் புயல் தான் வந்து புயலில் வந்து ஊஞ்சல் ஆடுவாங்களா கப்பலில், அதான் ஊஞ்சல். பனிமூட்டம் வந்து உடல் போர்வை. காயும் கதிர் சுடர் தான் அவங்களுக்கு வந்து கூரை. அந்த சுடர் தான் என்னது கூரை. மேகம்னா என்னது நான் அவங்களுக்கு கூடையான். இதே வந்து கதிரவன் காயும் கதிர் சுடர் வந்து அவங்களுக்கு கூரை. ஓகேங்களா. கட்டு மரம் தான் அவங்க வாழக்கூடிய வீடு. மின்னல் வரினா அரிச்சுவடி. பிடிக்க மீன்கள் நம் பொருட்கள். முழு நிலவு கண்ணாடி. மூச்சடக்கு நீச்சல் தான் அவங்களுக்கு யோகா. தொழும் தலைவன் பெரு வானம். அந்த தலைவன் தான் வானத்தை வந்து தலைவனாக கும்பிடுறாங்க. துணிவோடு தொழில் செய்வோம் அப்படின்னு சொல்லி. கதிர்ச்சுடர் அப்படின்னா கதிரவனுடைய ஒளி. மின்னல் வரினா மின்னல் கோடு. அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துக்கள். இதில் நிலம் இது யாரை பற்றி இது பண்ணுறாங்க? கடலும் கடல் சார்ந்த இடமே. ஏன்னா கடலை பற்றி தானே இது பண்ணுறாங்க. அப்போ கடலும் சார்ந்த இடம் தான். மக்கள் வந்து பரதவர் பரத்தியர். இதை தொழில் என்ன செய்கிறாங்கன்னா மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் வந்து இது பண்ணுறாங்க. இதே பூ வந்து தாளம்பூ. அப்போ நெய்தல் நிலத்திற்குரிய பூ வந்து தாளம்பு. தொழில் வந்து மீன் பிடிக்கிறாங்க உப்பு விளைவிக்கிறாங்க. இதே மக்கள்னா பரதவர் பரத்தியர். இது வந்து எந்த நிலத்தை சார்ந்தது? கடலும் கடல் சார்ந்த நிலம். உழைக்கும் மக்கள் தங்களுடைய களைப்பு தெரியாமல் வந்து உற்சாகத்தில் பாடும் பாட்டு தான் என்னதுன்னா நாட்டுப்புற பாட்டுன்னு சொல்கிறேன். இதில் வந்து காதால் கேட்டு வாய்மொழியாக கேட்டும் பாடப்படுறதா வாய்மொழி இலக்கியன்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இதை என்ன சொல்லி அழைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டுன்னு சொல்லி. தொழில் பாடல்கள் விளையாட்டு பாடல்கள் முதலியன தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்களும் தாலாட்டு பாடல்களும் எனவும் நாட்டுப்புற பாடல்கள் வந்து இதெல்லாம் வந்து அடங்குது. இதை வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா சக்திவேல் வந்து தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. நாட்டுப்புற இயல் ஆய்வு. கதிர்ச்சுடர் என்ன சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? கதிர் ப்ளஸ் சுடர். மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? மூச்சு ப்ளஸ் அடக்கி. பெருமை ப்ளஸ் வானம் என்பதை சேர்த்து கிடைக்கும் சொல் பெருவானம். அடிக்கும் ப்ளஸ் அலை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அடிக்கும் அலை. விடிவெள்ளி அப்போனா வந்து விளக்கு. மணல்னா பஞ்சுமெத்தையா. புயல் ஊஞ்சல். பனிமூட்டம் போர்வை. வளரு வணிகம். இதில் பாருங்கள் கப்பல்கள் வந்து நின்று போகும் இடங்களில் துறைமுகங்கள் ஆகும். இந்த துறைமுகங்களை இருந்து துறைமுக நகரங்களில் பட்டினம் என்று பாக்கம் சொல்லி அழைக்கப்படுறாங்க. ஓகேவா. பட்டினம் என்று சொல்கிறாங்க, இல்லை பட்டினம் என்று பாக்கம் சொல்லி அழைக்கப்படுறாங்க. தமிழ்நாட்டில் தலை சிறந்த துறைமுகமாக விளங்குவது எதுனா நம்ம பூம்புகார். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமுணர் புகழும். அப்படின்னா வந்து நெல்லை தந்துட்டு உப்பை வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி எதில் சொல்கிறாங்க? நற்றினில் வந்து சொல்கிறாங்க. தன்னாடு விளைத்த வெண்ணெல்னா நற்றினையில் வந்து நல்லா வந்து வெண்ணெல் அப்படின்னா வந்து நெல்லை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படியா வச்சுக்கோங்க. பாலோடு வந்து கூலோடு பெயரும்னா குறுந்தொகை. பால் குருமா அப்படியா வச்சுன்னா பாலோடு வந்து கூலோடு பெயர். இது வந்து குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடு பெயர். பொண்ணுன்னா என்னது? அகநானூறு. இது வந்து அகநானூற்றில் வருது. இந்த பட்டினப்பாளையில் பாருங்கள். கொள்வது மிகை கொள்ளாதான் கொடுப்பது குறைப்படாது. இது வந்து பட்டினப்பாளை. வீட்டின் பயன்பாட்டிற்கு பொருள் வாங்குபவர் என்ன சொல்லி அழைக்கிறாங்க? நுகர்வோர். வணிகம் ப்ளஸ் சாந்து என்பதை சேர்த்து எழுதி கிடைக்கும் சொல் வணிக சாந்து. பண்டம் ப்ளஸ் மாற்று என்பதை சேர்த்து எழுதி கிடைக்கும் சொல் பண்ட மாற்று. மின்னணு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மின்னல் ப்ளஸ் அணு. மின் ப்ளஸ் அணு. விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விரிவு ப்ளஸ் அடைந்த. இதை பாருங்கள். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு சொல்லி ஔவையார் வந்து அறிவுரை சொல்கிறாங்க. சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள்.